வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இரவு பயான் நிகழ்ச்சியிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இந்த தொடர் பயான் நிகழ்ச்சியிலே நபித்தோழர்களின் வாழ்வினிலே என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நபித்தோழர்களும் நல்லமல்களும் என்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை உங்களுக்கு கூறலாம் என ஆசைப்படுகிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சத்திய கொள்கையை நமக்கு தந்திருக்கிறான். இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றிருக்கக்கூடிய நாங்கள், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் முழுமையாக ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள், அந்த ஈமானை நாங்கள் உண்மையான முறையிலே ஏற்றுக்கொண்டிருப்போம் என்று சொன்னால், அதிலே நாங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், அந்த ஈமானுக்குரிய செயல் வடிவமான நல்ல அமல்களை செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஈமான் என்பது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். நாங்கள் அல்லாஹ்வை பார்க்கவில்லை, ஆனால் நம்புகிறோம். மறுமை நாள் இதுவரையும் நிகழவில்லை, ஆனால் நம்புகிறோம். இது போன்று பல மறைவான விஷயங்களை அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் நம்பியிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் ஈமான் என்று சொல்லப்படுகிறது. எந்த ஒரு பகுத்தறிவாலும் அதை அலசி ஆராய்ந்து அதை ஆய்வு செய்து முடிவு செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹ் ஈமானை வைக்கல. அப்போ இந்த ஈமான் உண்மையான முறையில் நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறதா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு அல்லாஹ் என்ன வழிமுறையை வச்சிருக்கிறான் அல்லாஹ்க்கு தெரியும். யாருடைய உள்ளம், யாருடைய ஈமான் எந்த நிலையில் இருக்கும் என்பதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னா, செயல் வடிவங்களை எதிர்பார்க்கிறான், அமலை எதிர்பார்க்கிறான். திருமறை குர்ஆனை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா பல இடங்கள்ல அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், அல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் சொல்லுவான் ஈமான் கொண்டவர்களை. அடுத்ததா அல்லாஹ் என்ன சொல்லுவான், வஅமிலு ஸாலிஹாத், நல்லமல்களை செய்வார்கள். அப்ப இந்த நல்லமல்கள் செய்யக்கூடிய அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே வெகுமானங்களை பரிசுகளை பெறக்கூடியவர்கள் என்று திருமறை குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்டா, அல்லாஹ்வை நம்பி இருக்கிறது என்பது உண்மை என்று சொன்னா அமல் வரணும், வெளியே வரணும். அமல் நாங்க குறைவா செய்வோம் என்று வைங்க, அமல் விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலையில் இருக்கும் என்று வைங்க, எங்களுடைய ஈமானுடைய தரம் அந்த அளவுக்கு இருக்குதுன்னு நாங்க விளங்கிக் கொள்ளணும். எந்த அளவுக்கு எங்களுடைய ஈமான் உயர்ந்த மட்டத்தில் இருக்குதோ, உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்குதோ, அந்த அளவுக்கு எங்களுடைய செயற்பாடுகளும் ஒரு உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கும். எங்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு குறைவான பலவீனமான நிலையில் இருக்குதோ அந்த நிலையில் இருப்பவர்கள் அமல் செய்வதிலும் குறைவானவர்களாக இருப்பார்கள். அப்ப ஈமானும் இஸ்லாமும் என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு, ஈமான் உள்ளம் சார்ந்தது, அந்த உள்ளத்துக்கு உள்ளக்கூடிய விஷயத்தை செயல் வடிவம் கொண்டு வர்றது இஸ்லாம் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப எங்க எத்தனை பேருடைய இஸ்லாம் எந்த நிலையில் இருக்குது என்பதை, ஈமான் எந்த நிலையில் இருக்குது என்பதை எது தீர்மானிக்குது தெரியுமா? நாங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் தான், நாங்கள் செய்யக்கூடிய நற்காரியங்கள் தான் என்பதை நாங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையை அல்லாஹ் என்ன சொல்றான், மூமீன்கள் மத்தியிலே யாரெல்லாம் நல்ல ஈமான் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, ஈமான்ல உச்சகட்டத்தை அடைஞ்சவங்களா இருக்கிறாங்களோ அவர்கள் நல்ல அமல்களுக்காக வேண்டி முந்திக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். வலி குல்லின் விஜ்ஹத்துன், ஒவ்வொருவருக்கும் அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய ஒரு இலக்கு இருக்கிறது. அதை நோக்கி அவர்கள் இருக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கு ஒரு லட்சியத்தை வச்சு ஒரு இலக்கை வச்சு அவங்க செயல்பட்டு கொண்டு இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம்களாக நீங்க இருந்தா ஃபஸ்தபிகுல் கைராத், நீங்க நன்மையான காரியங்களுக்கு முந்திக் கொள்ளணும். உங்களோட இலக்கே அதுதான், உங்களோட முழுமையான கவனமே இலட்சியமே அதாகத்தான் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை அந்த நல்லமல்களுக்காக முந்தி செல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஏன்னு சொன்னா, இலல்லாஹி மர்ஜியுக்கும் ஜமியா,
நீங்க எல்லாமே அல்லாஹ்விடத்தில் தான் திரும்ப வர இருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் ஃபீஹி தக்தலிஃபூன், நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல முரண்பட்டு இருந்தீங்களோ, எப்படி நீங்க செயல்பட்டீங்களோ இதை பற்றி அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பான். அப்ப மறுமை நாள்ல அல்லாஹ் எங்களுடைய செயற்பாட்டறிக்கையை என்ன செய்வான், எங்களுக்கு அறிவிக்க போறான். சரியா செயல்பட்டோமா, தவறா செயல்பட்டோமா, குறைவாக செயல்பட்டோமா, அதிகமாக செயல்பட்டோமா, முரண்பட்டு இருந்தோமா, எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அறிவிக்க இருக்கின்ற நேரத்தில் எங்களை எது எங்களை தப்ப வைக்குது, நாங்கள் செய்யக்கூடிய நல்லமல்கள், இதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய கருணை என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக சோனம் செல்ல முடியாது. ஆனால் மனிதர்களாக, மூமின்களாக, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நல்லமல்களுக்காக வேண்டி நாங்கள் முந்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றார். இப்ப நாங்கள் நல்லமல்களுக்கு முந்தக்கூடியவர்களா இருக்கிறோமா? இப்ப சில நல்லமல்கள் இஸ்லாம் சொல்லும், அதுக்கு முந்தி கொள்றோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஜும்மா தினத்துல முதலாவதாக நீங்க பள்ளிவாசலுக்கு வந்தா ஒட்டகத்தினுடைய அந்த குர்பான் செய்த நன்மையை அடைந்து கொள்வீர்கள். இரண்டாவதா வந்தா ஒரு மாடு அறுத்து கொடுத்த அந்த நன்மையை அடைஞ்சு கொள்வீங்க. மூணாவதா வந்தா ஆடுன்றாங்க, நாலாவதாண்டா கோழி என்றாங்க, அஞ்சாவதா முட்டைன்றாங்க. எதையாவது கிடைக்குதா எங்களுக்கு? எங்களுக்கு ஏதாவது கிடைக்குதாங்க? ஒட்டகம் கிடைக்குதா, மாடு கிடைக்குதா, ஆடு கிடைக்குதா, அல்லது கோழி கிடைக்குதா? இதெல்லாம் கடையில சாப்பிடுறதுக்கு கிடைக்கும். நல்லமல் செஞ்சு இந்த குர்பான் செஞ்ச நன்மை அல்லாஹ் தர்றான் என்று சொல்றானே, ஜும்மாக்கு முன்வரிசையில் நிற்கிறோமா, போட்டி போடுகிறோமா? ஒரு வயசான ஒருவர் முன்வரிசையில் நின்று அசால்ட்டா நன்மை அடைஞ்சு கொண்டு போறாரு. அவருக்கு வேலை இல்லாததுனால, வீட்டில் வேற வேலை இல்லை, ஓய்வு பெற்று இருக்கிறதுனால இருந்தா, அதுவும் ஒரு இளைஞராக இருந்து பல பிஸியான ஷெட்யூல்ல இருந்து, அலுவல் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தியாகம் செஞ்சு முந்திக் கொண்டு இந்த ஒட்டகம் உண்டை தர்மம் செய்த, குர்பான் செய்த அந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தில் ஜும்மால முன்வரிசையில் நிற்கிறோமா? முட்டை கிடைச்சா, கோழி கிடைச்சா என்ன, இதே நன்மை என்று அல்லாஹ் சொல்லாம உண்மையிலே ஒரு ஒட்டகம் கொடுக்கப்படும். ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கும் முதல் வரிசையில் நிற்கிறவருக்கு ஒட்டகம் கொடுங்க, ஒட்டகத்துக்கு பெறுமதியான காசை அன்பளிப்பாக கொடுத்து விடுங்கள், அல்லது மாட்டுக்கு பெறுமதியான காசு, அல்லது ஆட்டுக்கு பெறுமதியான காசு, கோழி முட்டைக்கு பெறுமதியான காசு கொடுங்கன்னு சொன்னா கேட்டை உடைச்சு கொண்டு வருவான் எல்லாரும். என்னத்துக்கு? காசு எடுத்து உலகத்தில் ஃபாயிதாவை எதிர்பார்க்கிறாங்க. மறுமையில் அல்லாஹ் தருவதாக சொல்லக்கூடிய இந்த ஃபாயிதாக்கள் விளங்குதா? நபி தோழர்கள் எப்படி முந்தி கொண்டாங்க தெரியுமா? பாங்கு சொல்றதுல ரசூலா சொல்றாங்க, பாங்கு சொல்றதுல மட்டும் நன்மை தெரியுமெண்டா சீட்டு குலுக்குவீங்கன்றா உண்மையிலே சீட்டு குலுக்குறாங்க. இப்போ நாங்க எப்பயாவது பள்ளி வாசலுக்கு இன்றைக்கு போயிட்டு நான் டைமுக்கு பாங்கு சொல்லுவேன், அதுல நன்மையை நான் அடைந்து கொள்வேன் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டேன்றாங்க, வரமாட்டேன்றாங்க. ஏன்? பாங்கு சொல்றது ஒரு முஅத்தின்ட வேலைண்டு தனியா பாங்கு சொல்றதுக்கு ஒருத்தர் நாங்க தான் வச்சுட்டோமே காசு கொடுத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க, பாங்கு சொல்றதுக்காக சம்பளம் கொடுத்து ஆள் வைக்காதீங்க, தடுக்கப்படுது மார்க்கத்துல. பள்ளிவாசல் ஒருத்தர் வேலைக்கு இருப்பாருன்னு சொன்னா அவர் பள்ளிவாசலை மெயின்டைன் பண்ற வேலையை பார்க்கறதுக்கு இருக்கலாம். பாங்கு சொல்றது அவருக்கு டியூட்டியா கொடுக்கலாமா? டியூட்டியா கொடுக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தொழுகைக்காக வேண்டி அல்லாஹ்வை நினைப்பதற்காக அழைக்கக்கூடிய காரியத்தை சம்பளத்துக்கு வச்சு ஆக்களை வச்சு வேலை செய்யலாமா? ஒருவரும் நீங்கள் முந்திக் கொள்ள மாட்டீர்களா? ஒருத்தர் சொல்லி அந்த நன்மையை அடைய மாட்டீங்களா? பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய அந்த மஹல்லாவை சேர்ந்த, பள்ளிவாசலை சேர்ந்த மக்கள் பாங்குக்கு முந்திக் கொள்ளணும், சீட்டு குலுக்கணும், ஒரு நிர்வாகியை தனியா வைக்கணும், சீட்டு குலுக்கி செலக்ட் பண்ணி கொடுக்க. அந்த நிலைமை இருக்குதா? இருக்கிற முஅத்தினை வச்சாலும் அவரு கூட யாராவது அவர் சொல்ல மாட்டாரா? நானே தான் எதனாலும் சொல்லணுமா? இப்படி சிந்திக்கக்கூடிய நிலை எல்லா பள்ளிவாசலும் இருக்குது. அப்ப ஏன் இந்த நன்மையை புரிய மாட்டேன்றாங்க? இது விளங்குறாங்களா? ரசூலா சொல்றாங்க, இந்த சஃப் இருக்குதே, இந்த சஃப்ல முன் வரிசையில் இருக்கக்கூடிய நன்மை மாத்திரம் உங்களுக்கு தெரியுமெண்டா தவந்தாவது என்ன செய்வீங்க? சுபவுல என்றாலும் இஷால் என்றாலும் எந்த வக்துக்கும் மிஸ் பண்ண மாட்டீங்கன்றாங்க. வர்றானா சஃப்ல முன்னுக்கு இடம் இருந்தா இவர் பெருக்கு நீங்க போங்க, இப்படி போறதா? முதல்ல அந்த நன்மையை புரிஞ்சவன் யாருக்காவது விட்டு கொடுப்பானா? விட்டு கொடுக்க கூடாது. மறுமை விஷயத்தில் நாங்கள் சுயநலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உலக காரியங்கள் பிறர் நலம் நாடக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். மறுமை என்று வந்தால் நான் சுவனத்துக்கு போகணும், அடுத்தவன சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்காக கூட்டு துவா கேட்டு இமாம் வழிகாட்டி பிதிவத் செஞ்சு நரகத்துக்கு போற மாதிரி முட்டாள்தனமான காரியம் பண்ணக்கூடாது. ஒவ்வொருவரும் தான் மறுமையில் சுவனத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி நினைச்சு செயல்படுறாங்களா? ஏன் வரமாட்டேன்றாங்க? வர இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா நபி தோழர்களை ஏற்படுத்தினான். இந்த நபி தோழர்கள் எந்த காரியம் என்று சொன்னாலும் எந்த நேரத்திலையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி முந்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூல் அல்லாஹ் தஹப அவுலு துசூர், இந்த
யாரு பணக்காரர்களாக இருக்கிறார்களோ பில் உஜூர், அவங்க வந்து நன்மையான விஷயத்துல எங்களை முந்தி செல்றாங்களே. வசதி படைச்சவங்க மூமின்களா இருக்கிறாங்க, முஸ்லீம்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்க வசதி இருக்கிற ஒரே காரணத்தினால் எங்களை விட அதிகம் நன்மை செய்கிறார்களே, கூலி பெறதுல எங்களை விட முந்தி செல்கிறார்களே சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப அவங்க இன்னும் சொல்றாங்க, யுஸல்லூன கமா நுஸல்லி வயஸூமூன கமா நஸூமு வயதஸத்தகூன பிஃபுலூலி அம்வாலிஹிம். நாங்க வந்து தொழுற மாதிரி தொழுகிறாங்க, நாங்க நோம்பு பிடிக்கிற மாதிரி நோம்பு பிடிக்கிறாங்க, மேலதிகமாக எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு மேலதிகமாக அவர்களுடைய செல்வங்களில் இருந்து சதக்கா செய்கிறார்கள். ஏழைகளான எங்களுக்கு சதக்கா செய்வதற்கு காசு பணம் இல்லை அல்லாஹ்வின் தூதரே, நாங்க எப்படி தரஜாவை அடைஞ்சு கொள்றது இப்படி என்று ஏழை நபித்தோழர்கள் கேட்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவலைஸ கத் ஜஅலல்லாஹு லக்கும் மா தஸத்தகூன், அல்லாஹ் தாலா உங்களுக்கு சதக்கா செய்யறதுக்கு வேறு வழிகளை ஏற்படுத்தவில்லையா? இன்ன பிகுல்லி தஸ்பீஹத்தின் சதக்கா, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ்விலும் சதக்கா இருக்கிறது. வகுல்லி தக்பீரத்தின் சதக்கா, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தக்பீரிலும் சதக்கா இருக்கிறது. வகுல்லி தஹ்மீதத்தின் சதக்கா, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ்விலும் சதக்கா இருக்கிறது. வகுல்லி தஹ்லீலத்தின் சதக்கா, நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்கிறீர்களே, இது ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு சதக்கா செய்த நன்மை கிடைக்கிறது. வ அம்ரும் பில் மஅரூஃப் சதக்கா, நன்மையை ஏவுகிறீர்களே அதுவும் தர்மமாக இருக்கிறது. வநஹ்யுன் அனில் முன்கர் சதகா, தீமையை தடுக்கிறீர்களே அதுவும் சதகாவா இருக்கிறது. மேலும் சொல்றாங்க, வஃபி புலி அஹதுக்கும் சதகா, நீங்க மனைவியோட இல்லறத்துல ஈடுபடுறீங்களே அதுவும் சதகாண்டாங்க. திருமணம் முடிச்சு கட்டின மனைவியோட இல்லறத்துல இல்லற சுகத்தை அனுபவிக்கிறது இருக்குதே அதுவும் சதகான்னு சொன்ன ஒரே மார்க்கம் உலகத்துல இஸ்லாம் தான். இறைவனை நெருங்கிறதுக்கு இல்லறத்தை துறந்து வாழ் என்று சொல்லக்கூடிய பல சித்தாந்தங்கள் உலகத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கோட்டையை எப்படி தகர்க்குது இஸ்லாம்? நீ பொண்டாட்டியோட சேர்ந்து சந்தோஷத்தை அனுபவிச்சா கூட அது சதக்கா செய்த நன்மை கிடைக்கிறது என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துது. நபித்தோழர்கள் பார்க்குறாங்க, அப்படியா இவ்வளவு சதக்கா செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது, அப்ப நாங்க இதை செஞ்சு கொள்வோம், பிரச்சனை இல்லை, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி சதக்காவுடைய நன்மை அடைஞ்சு அந்த பணக்கார நபித்தோழர்களை விட நாங்க சிறப்பை அடைந்து கொள்வோம்னு நினைக்கிறாங்க. விஷயம் என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு கேள்விப்படுது. இது யாருக்கு? அந்த பணக்கார நபித்தோழர்களுக்கு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர்ல லா இலாஹா இல்லல்லாஹ்ல மனைவியோட இல்லத்துல இது எல்லாத்துக்கும் சதக்கா நன்மை கிடைக்குதா? அந்த நபித்தோழர்களும் அதை செய்யறாங்க. செஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்க எங்களுக்கென்று சிறப்பா ஒன்று சொல்லி தந்தா அது அவங்க வேற செய்யறாங்களே, இப்ப எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது, அது அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது. அல்லாஹ் அருள் புரிந்தவர்கள் தான் இப்படி நன்மையான காரியங்களுக்கு முந்திக் கொள்வாங்க. அப்ப அவங்க முந்தி கொண்டுட்டாங்களா, அதை என்னால் தடுக்க முடியாது. அதுக்காக வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பை சொல்ல திரும்ப அவங்க என்ன செய்வாங்க, திரும்ப அதை கடைபிடிக்க தான் போறாங்க. எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. பணக்காரரா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் பணக்காரர் தர்மம் செய்யறதுல மட்டுமே இருக்கல. நம்ம ஹாஜியார்மார்கள் எப்படி இருக்கிறாங்கடா, காசு உள்ள கொளுத்த பெருத்தாக்கள் இருக்கிறாங்களே அவங்க எப்படிடா, ஜகாத்தை கொடுத்து விட்டா, அதை ஏதாவது டொனேஷனை கொடுத்து விட்டா அதோட அவங்களோட காரியம் முடிஞ்ச மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா அல்லாஹ் செல்வம் தந்ததுக்காக வேறையா கேள்விக்குது. அல்லாஹ் தாலா அதுக்கெண்டு வேறையா கொஸ்டின் பேங்க் கொண்டு வச்சிருப்பான். நீங்க வந்து அதுல தப்பிக்கொள்ளலாம்னு நினைக்காதீங்க, நீங்க கொடுத்துதான் ஆகணும். உங்களை அல்லாஹ் அதனால சோதிக்கிறான். அப்ப பணக்காரர்கள் கூட வசதி படைத்தவர்களோட என்ன நினைக்கணும், நபித்தோழர்கள்ல வசதி படைச்ச நபித்தோழர்கள் எப்படி நன்மையான காரியங்களுக்காக முந்திக் கொண்டார்களோ அதே போன்று நாங்களும் நன்மையான காரியங்களுக்காக முந்திக் கொள்ள வேண்டும். வெறுமனே காசு பணத்தை கொடுத்தா அந்த தர்மத்தை செஞ்சு அதனால அடைஞ்சு கொள்ள முடியுமா? முடியாது. தியாகம் வேண்டும். ஏழை நபித்தோழர்கள் எல்லா காரியங்கள் செய்தார்களோ அதை அனைத்தையும் வசதி படைத்தவர்களும் செய்ய வேண்டும், செய்தார்கள் நபித்தோழர்கள். நம் சமுதாயத்தில் காண முடியவில்லை, குறைவான எண்ணிக்கையில் சிலர் இருப்பார்கள். நபித்தோழர்கள் இப்படிதாங்க நன்மைக்கு முந்தி கொண்டாங்க. அப்போ நபித்தோழர் ஒருத்தர் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, அது மனைவியோட இல்லறத்துல ஈடுபடுறதுக்கு வேற சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்குமா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் விபச்சாரம் செஞ்சா ஹராம் அல்லாஹ் தண்டிப்பானேன்னு அல்லாஹ் சொல்லலையா? அப்ப இது நன்மையான காரியம் தானே, அல்லாஹ் அனுமதிச்ச காரியம் தானே, அல்லாஹ் கூலி தர்றதுல வந்து என்ன ஆச்சரியம் இருக்குதுன்னு கேட்கிறாங்க. கூலி தருவான், அல்லாஹ் வந்து அதையும் உங்களுக்கு நன்மையா மாத்துறான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிலையில் நாங்கள் இருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. வாய்ப்புகள் நிறைய இருக்குது, சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது, முயற்சிகள் தான் கம்மியா இருக்குது. நாங்க வந்து ஏதோ ஒரு நிலையில் இருக்கிறோம், நாங்க எதையோ அடைஞ்சிட்டோம், நாங்க வந்து இப்ப முனிவராவின மாதிரி நினைப்பு ஏகத்துவவாதிகளுக்கு. நாங்க இப்ப எல்லாம் எங்களுக்கு வந்து கிரீன் கார்டு வந்துருச்சு, சிக்னல் வந்துருச்சு, இனி நாங்க டைரக்டா சொர்க்கம் தான். எங்க என்ன நினைச்சு கொண்டு இருக்கிறோம், கிரீன் சேனல் எல்லாம் அப்படி சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அப்படியா? ஏன் கஷ்டப்படுறாங்க? இந்த சிறந்த சமுதாயம், உன்னதமான சமுதாயம்,
பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சமுதாயம், அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்ட சமுதாயம். எதற்காக வேண்டி இந்த நன்மையான காரியங்களுக்காக முந்திக் கொள்றாங்க? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து கேட்கிறாங்க. ரபியத் இப்னு காப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு வுலு செய்வதற்காக ஒரு பாத்திரத்தை எடுத்து வந்து தண்ணீர் எல்லாம் ஊற்றி கொடுக்கிறாரு. கொடுக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு இருந்து தனக்காக பணிவிடை செய்யக்கூடிய அந்த சக தோழரை பார்த்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஃபகால் அலி சல், ஏதாவது கேளு அப்படின்னு நபிகள் நாயகம் என்னிடம் கேட்டார்கள். நாட்டிட பிரதமரோ ஒரு ஜனாதிபதியோ பக்கத்தில் எங்களை வச்சு உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டால் என்ன கேட்பான்? அந்த ஹாபரில் கான்ட்ராக்ட் வருதே அந்த நம்ம பேரில் தந்துருங்க, அல்லது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு இருக்குது ப்ரொஜெக்டை நம்ம பேரில் பாஸ் பண்ணிடுங்க, அல்லது எக்ஸ்போர்ட் பண்ணிக்குது லைசன்ஸ் தந்துருங்க. இப்படி ஒவ்வொன்றா ப்ரொஜெக்ட் தான் கேட்பான், இன்வெஸ்ட்மெண்ட் டெண்டர் கேட்பான். இவன் நபிகள் நாயகம் ஒரு ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. ஜனாதிபதிக்கு பக்கத்தில் பணிவிடை செய்யக்கூடியவங்க. இந்த வாள்கள் தான் நிறைய ஆடுறது பாருங்க. நீங்கள் ஒரு தலைவன் இருப்பான், வாள் தான் ரொம்ப ஓவரா ஆடும், தலை சும்மா இருக்கும், வாள் ரொம்ப ஓவரா ஆடும். அப்ப நபிகள் நாயகத்துடைய பக்கத்துல இருந்து பணி புரிஞ்சவங்க, கிட்டத்தட்ட வாளுக்கு சமமா இருந்து செயல்பட்டவங்க. இவங்க வந்து பணிவு பாருங்க, எவ்வளவு வந்து அடக்கமா ஒழுக்கமா நபிகள் நாயகம் அவங்களை பயிற்றுவித்து வளர்த்து இருக்கிறார்கள் என்று பாருங்கள். நபிகள் நாயகம் கேட்ட உடனே அதைத்தாங்க இதைத்தாங்க இப்படி ஒண்ணுமே பேசாம அவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? அஸ் அலுக முராஃபதக ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வின் தூதரே உங்களோடு மறுமையிலே சுவனத்தில் நான் நட்பு பாராட்டி கொண்டு இருக்க வேண்டும், உங்களுக்கு பக்கத்திலே நான் இருக்க வேண்டும், உங்களோடு சொர்க்கத்தில் நான் அருகிலே வாழ வேண்டும், இந்த பாக்கியத்தை தாருங்கள் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. கேட்போமா? அல்லாஹ் தஆலா எங்களே நபிகள் நாயகத்தில் காலத்தில் படைச்சு வச்சுதான் நாங்கள் கேட்டு இருப்போமா? சந்தேகமா இருக்குதா இல்லையா? வறுமையிலையும் கஷ்டத்திலையும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலும் மிகவும் சிரமத்தோடு வாழ்ந்த ஒரு சமுதாயம் ஒரு வாய்ப்பை கேட்கும் பொழுது எதை கேட்கிறார்கள்? சொர்க்கம் வேணும். ஏன் தெரியுமா கேட்டாங்க? அல்லாஹ் சொல்றான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பால் விரையுங்கள், சுவனத்தின் பால் விரையுங்கள். அருள் அஸ்ஸமாவாத்து வல் அருள், அது வானங்களையும் பூமியையும் பரப்பளவாக கொண்ட ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சுவனமாக இருக்கிறது. அந்த சொர்க்கத்துக்கு வாங்க, அதுக்காக முயற்சி செய்யுங்க, அதுக்காக அவசரப்படுங்க அல்லாஹ் சொன்னானே, அதுதான் ஆழமா பதியுது உள்ளத்துல. அது ஆழமா பதிஞ்சதுனால தான் வாய்ப்பு கிடைக்கிற டைம் எல்லாம் அல்லாஹ்வே சொர்க்கம், அல்லாஹ்வின் தூதரே சொர்க்கம் கிடைக்காதா? சொர்க்கத்துல நட்பு கிடைக்காதா? சொர்க்கத்துல வாழ பாக்கியம் கிடைக்காதா? இதையே சொல்லி சொல்லி இருந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால அவ் கைரதாலிக்க, சரி வேற ஏதாவது கேளுங்க. ரசூலை எந்த மோட்டிவ்ல கேட்கிறாங்க? உலக விஷயத்துல ரொம்ப கஷ்டப்படுறார் தோழர், பக்கத்துல இருந்து ரொம்ப உதவியா இருக்கிறாரு, சிரமத்தில் இருக்கிறாரு, உலக காரியத்தில் ஏதாவது ஒரு செட்டப் பண்ணி கொடுத்துடலாம், அதுக்காக வந்து அவர் கோரிக்கை வைக்காம அரசாங்கத்தால கொடுக்கவும் முடியாது. அவர் ஏதாவது கேட்கட்டும் என்று ஏதாவது அவருக்கு சப்ளை கொடுக்கலாம் என்று சொல்லி தான் ரசூலா கேட்கிறாங்க. ரசூலாவே சொல்றாங்க, அது சரி, சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு வழி என்னன்றதை பார்ப்போம், வேற ஏதாவது கேட்க மாட்டீங்களா? உலகத்தை வச்சு ரசூலா கேட்கிறாங்க, கேட்க மாட்டீங்களா? இவர் சொல்றாரு, உவதாக்க, அதான் வேணும் எனக்கு. ரசூலா திரும்ப ஞாபகப்படுத்தியும் இவரா முந்தி கொண்டு எனக்கு உலகம் தாங்கன்னு கேட்கவும் இல்லை, மறுமையை தான் கேட்கிறாரு. ரசூலா திரும்ப உலகத்தை ஞாபகப்படுத்துறாங்க, அப்பையும் வேணாம், உவதாக்க, எனக்கு சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும், உங்களுக்கு அருகில இருக்கணும், உங்களோடு நான் சொர்க்கத்தில் பக்கத்துல இருந்து நட்பு பாராட்டணும் அல்லாஹ்வின் தூதரே, அதுக்காக வாய்ப்பு தாங்க என்று கேட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்குரிய விஷயமா இருந்தா அதுக்கு கொஞ்சம் வந்து சில வேலைகள் செய்யணும், சில சபபுகள் தேவை. வெறுமனே சொர்க்கத்துக்கு வந்து நற்சான்று வழங்க முடியாது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபஐனி அலா நஃப்ஸிக பி கஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக இறைவனை சுஜூத் செய்வதன் மூலமாக எனக்கு உதவி செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை சொர்க்கத்தில் பக்கத்தில் வைக்கிறதுக்குரிய ஏற்பாடை செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நீங்க அதுக்காக எனக்கு உதவி செய்யணும், அதிகமாக சுஜூத் செய்யுங்க, உபரியான வணக்கங்களை செய்யுங்க. சுஜூத் செய்வதுதான் அல்லாஹ்க்கு மிகவும் விருப்பமான இடம். ஒரு அடியான் இறைவனை வணங்குவதில் சுஜூதிலே இருக்கக்கூடிய நிலைதான் இறைவன் அதிகமாக விரும்புகிறான். அப்ப சுஜூத் செய்யுங்க, அதிகமாக நஃபில் தொழுங்க, சுன்னத்தை தொழுங்க, கடமையை தொழுங்க. அல்லாஹ் தாலா உங்களுக்கு விதித்ததையும் உபரியாக அல்லாஹ் தாலா செய்யுமாறு அனுமதித்ததையும் அதிகமாக செய்யுங்கன்றாங்க நபிகள் நாயகம். இந்த சுஜூதுகளை அதிகமாக செய்து அந்த மறுமையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்திலே இருக்க வேண்டும் என்ற இந்த நற்சான்று இவருக்கு கிடைச்ச உடனே இவர் விடுவாரா? அந்த வாய்ப்பை நழுவ விடுவாரா? இவர் மறுமைதான் இலக்கண்டே பேசுறாரு. அவர் விடல, அவர் அதற்காகவே பாடுபடக்கூடியவராக இருந்ததை நாங்கள் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். அப்ப நபி தோழர்களுடைய மனநிலை என்ன? நல்லமல் செஞ்சு அதுக்கு முந்தி கொண்டு சுவனத்தை அடையணும்,
நம்ம ஏகத்துவவாதிகளுக்கு தெரியாத அமல் இருக்குதா? கேட்டு பாருங்க. தெரியாத ஏதாவது அமல் இருக்குதா? எல்லாம் தெரியும். எதை கேட்டாலும் சொல்லுவாங்க. சுண்ணத்தை கேட்டால் சொல்லுவாங்க, பர்ல கேட்டால் சொல்லுவாங்க. தடம் புரளுகின்ற ஏகத்துவவாதிகளுக்கு தான் இப்போ நிலைமை என்னன்னு புரியாமல் இருக்குது. சுண்ணத்தும் விளங்குதில்லை, இப்போ பர்லும் விளங்குதில்லை, ஒன்றுமே விளங்குதில்லை. ஏகத்துவ கொள்கையில் உண்மையாளர்களாக பாடுபடக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நம் சகோதரர்களுக்கு அமல்கள் சம்பந்தமாக கேள்விகளை கேட்டு பாருங்கள். எதை சொல்ல வேண்டும் என்று கேளுங்க. தாராளமாக வாய்க்கிலிய மார்க்கத்தை பேசுவார்கள். செயற்பாடுகளில் அமல்கள் இருக்கிறதா? இறைவனை நின்று வணங்குகிறார்களா? இறைவனை நினைத்து கண்ணீர் வடிக்கிறார்களா? தனிமையில் இறைவனை நின்று வணங்கக்கூடிய நிலையில் நம் சமுதாயம் இருக்கிறதா? தஹஜ்ஜுடைய நேரம் இது ரமலான் மாசத்துக்கு மட்டும் வர்றாங்க. நம்ம சமுதாயம் இவ்வளவு சீர்திருந்திய பிறகும் 27ஆம் இரவுக்கென்று தனியாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா இல்லையா? ஏன் அடுத்த நாட்களுக்கு அந்த ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல? ஏதோ ஒரு வாய்ப்பு தேடுறாங்க. ஏன்னா இப்ப ஹஜ்ஜு செஞ்சு வந்தவங்க அன்று பிறந்த பாலகனை போல திரும்பி வருவாங்கன்னு இருக்குது. அதனால நம்ம ஆக்கள் என்ன பண்றது? செய்யற எல்லா சேட்டையும் செஞ்சுட்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றது. இவங்க நினைச்சு வந்து அல்லாஹ் தாலா வந்து விவரம் அறியாம எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி அனுப்புவாண்டு. அப்படியா? திருந்துறதா இதுதான் திருந்துற முறையா? நீங்க எல்லா சேட்டையும் பண்ணுவீங்க, வருஷத்துக்கு ஒருக்கா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோடனே அன்று பிறந்த பாலகனை உங்களோட வாயில் ஒரு சூப்பியை தான் போட்டு அனுப்பணும். அப்படி அல்லாஹ் அனுப்புவானா? அல்லாஹ் தாலா விவரம் அறியாதவனாக ஆக்க முடியுமா? தௌபா என்றா திருந்தி வரணும், இறைவனின் பாதையை நோக்கி திரும்ப வேண்டும். நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பாவமான காரியங்களில் நீடித்திருக்க கூடாது. அந்த நிலையில் யார் தௌபா செய்கிறார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல் வருவார்கள். இந்த மாதிரி சில சலுகைகளை வச்சு 27ஆம் ராவுல கொஞ்சம் துவா கேட்டுருவோம், தௌபா கேட்டுருவோம், அல்லாஹ் மன்னிச்சிருவான், அடுத்த வருஷம் வர காட்டில் இனி பாவம் செய்யலும் என்று. போன வருஷம் செஞ்ச பாவத்தை இன்றைக்கு நைட்ல மட்டும் கேட்டு மன்னிப்பு கேட்டுருவோம் என்றான். அப்படி எப்படி கேட்கலாம் தெரியுமா? ரப்பனா லலம்னா, எங்கள் இறைவனே நாங்கள் எங்களுக்கே அநியாயம் செஞ்சிட்டோம், எல்லாரும் ஆமீன் என்றான். அதாவது அப்படியே ஆகட்டும். ஆமீன் என்ன அர்த்தம்? அப்படியே ஆகட்டும். அநியாயம் செய்யாதவன் இனிமேல் என்ன செய்வான்? இப்ப அநியாயம் செய்வான். துவா அங்கீகரிக்கப்பட்டா. ரப்பனா லலம்னா அன்புசனா, எங்களுக்கே நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் என்று கூட்டு துவாவாக இருந்து பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. ஏன் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இதெல்லாம் சான்ஸ், குறுக்கு வழி, தப்பிக்கொள்ள கிடைக்காதா? இதுல மட்டும் நாங்க தௌபா கேட்டு வந்துட்டோம்டா இவ்வளவு காலம் செஞ்ச சேட்டெல்லாம் போயிடும். நீங்க என்ன பண்ணாலும் மனுஷனுக்கு மனுஷன் செஞ்ச அந்த உரிமை மீறல அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவானா? அதை விட்டுருவானா? நீங்க அந்த மனுஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக நிறைவேற்றாத வரைக்கும் மறுமை நாள் அது வந்து பாக்கி நிற்கும். முஃப்லிஸாக, பங்குலோத்காரனாக நீங்கள் வந்து நிற்பீர்கள். அப்ப என்ன திருத்தம் எதிர்பார்க்கிறான்ல? இருக்கிற காலம் எல்லாம் இறைவனை நோக்கி பயணித்தவனாக, இறைவனுடைய நெருக்கத்தை எதிர்பார்த்தவனாக, திருந்தியவனாக மாற வேண்டும். அந்த பயணத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதற்காகத்தான் நபித்தோழர்கள் பாடுபட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்க்களத்தில் எதிரிகளை வந்து முறியடிக்கணும். முறியடிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் வந்து தன்னுடைய படையினர் எல்லாத்தையும் வச்சு ஆயுதம் எல்லாம் கொடுத்து அவங்கள தயாரித்து அந்த கோஷங்கள் எழுப்பி என்ன செய்வாங்க? உற்சாகப்படுத்துவாங்க. போர்க்களத்தில் உற்சாகமாக இருக்கணும். போர்க்களத்தில் நின்று கொண்டு அனே மகை அம்மேண்டு கொண்டு இருந்தால் சரி வருமா? சரி வராது. எப்படி இருக்கணும்? தைரியமாக, வீரமாக, அப்படி துணிச்சலா, அப்படி எல்லாத்துக்கும் ஒரு உத்வேசத்தை கொடுத்து, ஆவேசத்தை கொடுத்து போர் செய்ய வைக்கணும். எல்லாத்தையும் சரி செஞ்சு வச்சுட்டு ரசூலா தன்னுடைய கவச ஆடையை அணிஞ்சிட்டு, ரசூலோட கையில் ஒரு வாள் இருக்குது. அந்த வாளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மையாஹுது மின்னி ஹாதா, யார் என்னிடமிருந்து இந்த வாளை பெற்றுக்கொள்ள போகிறார்கள்? இப்போ ரசூல்லா வந்து படையில் வந்து பெரியவர், தளபதி, அந்த நாட்டிட ஜனாதிபதியே களத்தில் இறங்கி இருக்கிறாரு. ஏசி ரூமுக்குள்ளேருந்து சிசிடிவி கேமரா மூலமாக வீடியோ லைவ் வச்சு வந்து போறத பார்க்கல, உள்ள களத்தில் இருந்து போராட போறாங்க. ரசூல்லா ஒரு வாளை கையில் எடுத்து தளபதி இப்போ கேட்கிறார், இந்த என்னுடைய வாளை என்னிடமிருந்து பெறக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆக்களை வந்து எல்லாத்தையும் தயாரித்து வச்சு, யாரடா வாள் எடுத்து போயிட்டு சீவிட்டு வர்றீங்க தலையண்டு கேட்டா ஆளாளுக்கு சொல்லுவான், இல்லை அடுத்த மாதம் இன்ஷா அல்லாஹ் தயாராகி கொள்வோமா, கொஞ்சம் வேலை இருக்குதுண்டுவான். ஆளால எஸ்கேப் ஆகிடுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க போகல, என்ன சொல்றாங்க? ஒவ்வொருத்தரும் ஃபபஸது ஐதியஹும் குல்லு இன்சானின் மின்ஹும், அந்த சபையில் இருந்த ஒவ்வொருவரும் எனக்கு தாங்க, எனக்கு தாங்க. எப்படி நன்மையில முந்தி கொள்ற மாதிரி பாருங்க, எனக்கு தாங்க வேலை, எனக்கு தாங்க. எல்லாரும் கேட்குறாங்க. யார் யார் கேட்டா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அதே மாதிரி உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. இன்னும் பல பிரபல்யமான நபித்தோர் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே எனக்கு தாங்க. ஏண்டா யாருடைய கரத்தால் இப்போ வாள் கிடைக்குது? ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தால் கிடைக்குது. அதை கையில் வச்சு கொண்டு போர் செய்யறதே ஒரு வீரத்தை தனியாக தருமா இல்லையா? நபிகள் தலைவர் தந்துட்டாருங்க,
தலைவர் தண்டை கையில சுமந்து கொண்டிருந்த வாளை தந்திருக்கிறார். எங்களுக்கு வாள் தூக்குறதுக்கு சீவன் இருக்குதோ அது வேற விஷயம். அது ஒரு 5 கிலோ பாரம் ஆயிக்கும். அதை வச்சுக்கொண்டு கை நோவுது, கை வலிக்கு தண்டுவான், இது சிரமமா இருக்கு தண்டுவான். அவங்க வாளை சுமந்து கொண்டு அப்ப சுமக்கிறதுக்கு எல்லாரும் கையை நீட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட உடனே வந்து ஃபமை யாஹுதுஹு பிஹக்கிஹி, அதனுடைய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, இந்த வாளுக்குரிய கடமைகளை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் தான் என்னிடமிருந்து இந்த வாளை பெற்றுக்கொள்ள வேண்டும். வெறுமனே வாளை சொல்லல, வாளுக்குரிய கடமைகளோடு இந்த வாளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு வார்த்தையை சொன்னோன்னே கையை நீட்டின சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, கடமைண்டா என்ன, கடமையை விளங்கணுமா இல்லையா, கடமையை புரியணுமா இல்லையா, அதுல சில சந்தேகம் வந்து கையை கொஞ்சம் அப்படியே மடிச்சு கொள்றாங்க. ஃபஹஜமல் கௌம், கொஞ்சம் வந்து சர்ச்சை என்னன்னு தெளிவில்லாம மௌனமாகறாங்க. அப்போ வந்து இந்த சிமாக் இப்னு ஹரஸத் என்று சொல்லக்கூடிய அபூ துஜானா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே அந்த கடமை என்னன்னு நான் தெரிஞ்சு கொள்ளலாமா கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அதற்குரிய கடமையா, நீங்கள் எதிரிகளை அப்படி பீரிட்டு கொண்டு முன் செல்ல வேண்டும், அப்படி முன்னோக்கி செல்ல வேண்டும், முன்னால் வரக்கூடிய அனைத்து எதிரிகளையும் சீவ வேண்டும், அவர்களை அப்படியே சாகடிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும், இந்த வாள் வளையும் வரைக்கும் என்றாங்க. இந்த வாள் வளையும் வரைக்கும், வாழை விட்டுறக்கூடாது. கடைசி ஆயுதமே பறி போயிருச்சு, ஆயுதமே உடஞ்சிருச்சு, இதுக்காக வேற வழி இல்லை என்று சொல்லும் வரைக்கும் தாக்கு பிடிச்சு நின்று போர் செய்வீர்களா, அப்படி போர் செய்வதுதான் அந்த வாளுக்குரிய கடமை என்றாங்க. அபூ துஜானா சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு தாங்க, நான் பார்க்குறேன் அந்த வேலையை, வாளை எனக்கு தந்துருங்க கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. இந்த அபூ துஜானா அவர்கள் இந்த சண்டை பிடிக்கிறதுல வாள் வெட்டுற மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவராக இருந்தார். அவர் வந்து போர்க்களங்களில் கலந்து கொள்ளும்போது சிவப்பு நிறத்தில் வந்து ஒரு தலைப்பாகையை கட்டி கொள்வார். அந்த சிவப்பு நிறத்தில் அந்த தலைப்பாகையை கட்டினாலே எதிரிகள் கூட என்ன நினைப்பாங்க தெரியுமா, ஆஹா சிங்கம் கிளம்பிருச்சு, இனி அவ்வளவுதான், அவ்வளவு ஃபாஸ்டா போர் செய்வார். அவரை தடுக்க முடியாது, இந்த சக்தியும் தடுக்க முடியாது, அல்லாஹ் நாடின அளவு போர் செய்வார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாளை எடுத்துட்டு அபூ துஜானா அவர்கள் சிவப்பு தலைப்பாகையை தன்னுடைய தலையின் மேல் அதை போட்டுக் கொள்கிறார்கள். சஹாபாக்கள் இனி பேசிக் கொள்றாங்க, ஆஹா இனி வந்து செம்ம வேட்டை தான், எதிரிகள் வீழ்த்தப்பட போறாங்க. அவர் அப்படியே நடந்து போறார். நடக்கும்போது ஒரு விதமான காம்பீரமான ஒரு நட, பெருமையோட ஒரு நட நடக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போர்க்களத்தில் தவிர மற்ற நேரங்கள் இது போல நடக்கக்கூடாது, ஏன்டா அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு நட, பெருமையோட நடக்கக்கூடாது, அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான், அது வந்து அல்லாஹ் தஆலா ரொம்ப கண்டிச்சிருக்கிறான். ஆனா போர்க்களத்தில் அந்த பெருமை வேண்டும். இப்ப போர்க்களத்துக்கு வந்துட்டோங்க, நம்ம சார்புல இப்ப தௌஹீத் ஜமாத்துக்கும் வேறொரு அமைப்புக்கும் போர் ஒன்றே நடக்குதுன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு எங்களுக்கு கடமை இல்லை, போர் நடக்குதுன்னு வைங்க. தௌஹீத் ஜமாத்தை எடுத்துக்கொண்டா வயசாளிகள் ஒரு 50 பேர் இந்த சைட்ல, சரியா, ஒரு இளைஞர்கள் 25 பேர், எல்லாத்தையும் வச்சு பழுத்த தாடியோட களத்தில் இறக்க வச்சு அடிங்கடா எல்லாருக்கும் போயிட்டேன்னு சொன்னா அடுத்த சைட்ல உள்ளவன் பார்ப்பான், ஆஹா பழுத்த கேஸ்லாம் வருதே, லேசா போட்டு தள்ளிடலாமே, அவனுக்கு வந்து ஒரு சக்தி வந்துடும். அப்படி போகக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த டைம்ல கலரை மாத்துங்கண்டா, வேற வேற கலர்ல, கருப்பு அல்லாத கலர்ல வந்து நிறத்தை மாத்தினீங்கண்டா அப்பயும் விலகி கொள்வாங்க, ஆஹா பழுத்த கேசு தான், நிறம் மாறி தான் வருது, விலகி கொள்வாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த டைம்ல கருப்பு நிறத்தையே நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏண்டா பார்க்கக்கூடியவங்களுக்கு நமக்கு தெரியும் 60 65, அவன் என்ன நினைப்பான் 35 40 25 இப்படித்தான் வருது, லேசிப்பட்ட வயசு இல்ல, துட்டினமா இருப்பாங்க என்ற அந்த பயத்தை உணர வைக்கணும். அப்ப அபூ துஜானா வந்து பெருமையோட நடக்கிறாரு. நடந்து கடைசி நேரம் வரைக்கும் அவர் போர் செய்தார். அல்லாஹ்வுடைய எதிரிகளை அப்படி வீழ்த்துகிறார். உஹது போர்க்களத்தில் ரொம்ப சிரமமான போர். இந்த மாதிரி நன்மைக்கு முந்தினாங்க பாருங்க, வாள் எடுப்பதில் யார் என்பதில் சண்டை, நானா நீயாண்டு சண்டை, அதுக்குரிய ஹக்கை என்ன என்பதில் சண்டை. எங்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தினா நாங்கள் எடுப்போமா, எடுக்கக்கூடியவங்களா இருக்கிறோமா? வாள் எடுக்கிறது முன்னுக்கு சப்புக்கு வரலையே, வெள்ளிக்கிழமை ஜும்மால ஒட்டகத்தை குர்பான் செஞ்ச நன்மை அடையலையே, பாங்கு சொல்லி நன்மை அடையலையே, எங்க வாழை எடுக்கிறது? இது நினைச்சும் பார்க்க இயலுமா? பார்க்க முடியாது. இதே உஹது போர்க்களத்தில் இன்னொரு நபித்தோழர் அனஸ் பின் நலுர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அவர் வாராரு. இதெல்லாம் போர்க்களத்திலே அமல் செய்யறாங்க பாருங்க, அவன் அமலை பாருங்க. போர்க்களத்தில் செய்யக்கூடிய சில அமல்கள் இருக்குது, போர் செய்யணும் வீரமா, அதுவும் இபாதத்தான், அதை செய்யறாங்க. அனஸ் பின் நலுர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே,
கிப்து அன் அவ்வளி கித்தாலின், ஆரம்ப பதிர் போர்க்களத்தில் நான் கலந்து கொள்ளவில்லை. காத்தல் முஷ்ரிகீன், நீங்கள் முஷ்ரிகீன்களோட போர் செய்தீர்கள், நான் கலந்து கொள்ளவில்லை. லைனில்லாஹு அஷ்ஹதனி கித்தலல் முஷ்ரிகீன் லயரையன்னல்லாஹு மா அஸ்னஉ, நான் திரும்பவும் முஷ்ரிகீன்களோடு போர் செய்யக்கூடிய ஒரு நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தினால் லயரையன்னல்லாஹு மா அஸ்னஉ, நான் எவ்வாறு போர் செய்கிறேன் என்பதை அல்லாவே பார்ப்பான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். நான் இந்த அளவுக்கு போர் செய்வேன் என்ற சக்தியை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று. இப்படி வாய் பேச்சில் நம்ம ஆக்கள் சொல்றது உண்டு. ஏதாவது ஒரு காரியத்துக்கு கூப்பிட்டா எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, நான் மட்டும் வந்திருந்தா விஷயமே வேற மாதிரி நடந்திக்கும், விட்டிருப்பேனா, கை தூக்க விட்டிருப்பேனா அப்படி என்றுவாங்க. ஆனால் உண்மையிலே திரும்ப இதே ஒரு சந்தர்ப்பம் கூட ஆளை காணலை. மார்க்கத்துக்காகவே ஏதாவது ஒரு பணி செய்வதற்காகவே பேர் கொடுக்க சொன்னா எனக்கு மிஸ் ஆயிருச்சு, நான் அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன், இன்ஷால்லா திரும்ப ஒரு ஏற்பாடு செய்ய நாங்கள் கண்டிப்பாக வந்து கொள்வோம்னு சொல்லுவாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கிட்ட இந்த அனஸ் இப்னு நலிர் அவர்கள் சொல்றாங்க, இவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறிய தந்தையாக இருக்கிறார். அப்போ சொல்லிட்டு அவர் என்ன கேட்கிறாரு, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா திரும்ப என்னுடைய வீரத்தை பார்ப்பீங்கன்றாரு. திரும்ப உஹது போர்க்களம் வருது. உஹது போர்க்களம் வந்தா நபி தோழர்கள் மத்தியில் அந்த சண்டை சச்சரவெல்லாம் ஏற்பட்டு கருத்து வேறுபாடுகள் சில நபி தோழர்கள் பின்வாங்கி ஓடக்கூடிய நிலையும் உண்டாகுது. போருடைய அந்த நிலைமை வேறு விதமா திரும்புது. இந்த மாதிரி நிலையில யாரு அனஸ் இப்னு நலிர் உடனே சொல்கிறார், அவர் போர்க்களத்தில் இருக்கிறார், அப்ப பங்கு கொண்டார், சொன்ன மாதிரி வாக்குறுதி அளிச்ச மாதிரி அல்லாஹ்வின் தூதருக்கு போர்க்களத்தில் பங்கு கொண்டாரு. அவர் சொல்றாரு, அல்லாஹும்ம இன்னி அத்தஜிரு இலைக் மிம்மா சனஹ ஆவுலா, அல்லாவே இந்த என்னுடைய தோழர்கள் பின்வாங்கி சென்றார்களே, இந்த மாதிரி இந்த பாவச் செயலை விட்டும் நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், அவங்க செஞ்ச செயலுக்காக. ஏன்னா போர்க்களத்தில் பின்வாங்கி சில நபித்தோழர்கள் போறாங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில, ஏண்டா அதை தாக்கு பிடிக்க முடியல, நபிகள் நாயகமும் மரணித்ததாக செய்தி பரவுது. இவர் பாவ மன்னிப்பு கேட்கிறார் அல்லாஹ் கிட்ட. கேட்டுட்டு திரும்ப சொல்றாரு, வா அபுரவு இலைக்க மிம்மா சனா ஆவுலாஹி, யார் இந்த முஸ்லிக்கீன்கள் அறியாமல் பாவிகளாக முஸ்லிம்களோடு போர் செய்ய வந்தார்களே, அவர்களுடைய இந்த செயலை விட்டும் இந்த போரை விட்டும் நான் விலகிக் கொண்டவன், முஸ்லிக்குகளுடைய அணியை சேர்ந்தவனும் கிடையாது சொல்லிவிட்டு பார்க்கிறார். முன்னாடி அவருக்கு முன்னாடி யார் இருக்கிறா, சாத் இப்னு முஆத் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் இருக்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, சாத் இப்னு முஆதே அல் ஜன்னத வ ரப்பின் நலிர், அவர் சொல்றார், நலிருடைய இறைவன் மீது ஆணையாக இன்னி அஜிது ரீஹா, நான் சுவனத்துடைய வாசனையை நுகர்கிறேன் என்றார். பக்கத்தில் சாத் இப்னு முஆத், இந்த சாத் இப்னு முஆத் தான் நான் சொன்னனே அந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்து வீட்டாரா இருந்தாரு, அவர் தான். அவர் போர்க்களத்தில் நிற்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த அனஸ் இப்னு நலிர் சொல்றாரு, சாத் இப்னு முஆத் அவர்களே, நலிருடைய இறைவன் மீது சத்தியமாக, நலிர் என்றே அவருடைய கோத்திரம், அந்த இறைவன் மீது சத்தியமாக இன்னி அஜிது ரீஹா, நான் அதனுடைய வாசனையை நுகர்கிறேன், மின் தூணி உஹதின், உஹதுடைய மலை அடிவாரத்தில் இருந்து நான் சுவனத்தின் வாசனையை நுகர்கிறேன், நான் போர் செய்ய போகிறேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தால் நான் இவ்வாறு குறிப்பிட்டேன் என்பதை அவர்களுக்கு எத்தி வையுங்கள் என்று சொல்லி போர்க்களத்தில் அப்படி முன்னேறி செல்கிறார். அனஸ் இப்னு நலிர் அவர்கள் சண்டை பிடிக்கிறார், எதிரிகளை தாக்குறார், ரொம்ப வேகமா வீராவேசமா அவருடைய சண்டை நடக்குது. கடைசியில இறுதியில அவர் ஷஹீதாக்கப்படுறாரு. இப்போ உஹது போர்க்களம் எல்லாம் முடிஞ்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதானவங்கள எண்ணிக்கை எத்தனைன்னு பார்க்க, யார் யார் ஷஹீதானவங்கன்னு பார்க்க தகவலை பார்க்குறாங்க, யார் யாருன்னு ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அனஸ் இப்னு நலிர் ரலியல்லாஹு அன்ஹுவங்கள காணலை, அவர் இல்லை, சபையிலே இல்லை, அந்த களத்திலே இல்லை, கொன்று குவிக்கப்பட்ட அந்த இடங்கள்ல இல்லை. அப்ப அனஸ் இப்னு நலிருக்கு என்னாச்சு என்று கேட்கும்போது சாத் இப்னு முஆத் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, அனஸ் இப்னு நலிர் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னார், அவர் சுவனத்தின் வாசனையை நுகர்கிறேன் உணர்கிறேன் என்று சொன்னார், போர்க்களத்தில் முன்னேறி செல்கிறேன் என்று சொன்னார், அந்த செய்தியை உங்களிடம் எத்தி வைக்க சொன்னார், எனவே நான் உங்களிடம் எத்தி வைத்து விட்டேன், அவர் ஷஹீதாக்கப்பட்டிருப்பாரோ தெரியாது என்று சொல்லி சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப இவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் என்றதுக்காக அனஸ் இப்னு நலிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரிய அழைக்கிறாங்க. அழைச்சி அவரை கொஞ்சம் தேடி கண்டுபிடிங்க, எங்க இருக்கிறார் அப்படின்னு தேடுறாங்க. போர்க்களத்தில் தேடி பார்த்தா அவர் இல்லை. அவரை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கடா, விரல்கள் கிடைக்குது. இந்த விரல்களை வச்சு அந்த சகோதரி சொல்றாங்க, கண்டிப்பாக இது என்னுடைய சகோதரனுடைய விரல் தான்,
அப்போ விரலை வச்சு தான் உடம்பை கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தா பக்கத்தில் உடம்பு இருக்குது. 80க்கும் மேற்பட்ட வெட்டுக்களும் குத்துக்களும் அம்புக்களும் மேல. யாருக்கு? அனஸ் இப்னு நலிர் அவர்களுக்கு 80க்கும் மேற்பட்ட வெட்டு, வாள் வெட்டு, கத்தி குத்து, எல்லாமே ரொம்ப சேதமடைந்த நிலையில் அனஸ் இப்னு நலிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹீதாக்கப்பட்ட அந்த உடலை பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் தான் அந்த நபித்தோழர். சொன்ன வாக்குறுதியை உண்மையாகவே நிறைவேற்றுகிறார். களத்தில் நிற்பேன்டா நிற்பேன் தான். வாயில கப்பல் ஓடாது. சில பேர்ட்ட வாயில என்ன செய்யும்? 10 கப்பல் ஓடும் இல்லையா? 2-3 ஃப்ளைட்டும் எக்ஸ்ட்ராவா ஓடும். வாயில பீத்துறது. இந்த பீத்துக்கு இடம் இல்ல. வேலைண்டா வேலை எப்படி? வாய் பேச்சில் வாய் சவடால் இல்ல. சொல் வீரர்கள் அல்ல, செயல் வீரர்கள். செயல்பாட்டில் இருந்தது. அவர்களுடைய தியாகம் செயலிலே காட்டினார்கள். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குறான். என்ன சொல்லி இறக்குறான்? மினல் முஃமினீன ரிஜாலுன், மூமின்களில் சில ஆண்கள் இருக்கிறார்கள். சதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி, அவர்கள் அல்லாஹ்வுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். யார் நிறைவேற்றினாரா? அனஸ் இப்னு நலிர் சொன்னாரே நபிகள் நாயகத்துக்கிட்ட, திரும்ப ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வே பார்த்து கொள்வான் நான் எப்படி போர் செய்கிறேன் என்பதை என்றத அந்த இஹ்லாஸான எண்ணத்தை, அந்த நியத்தை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து, மூமின்களில் இப்படியும் சிலர் இருக்கிறார்கள், வாக்குறுதி கொடுத்தா அல்லாஹ்வுக்காக அதை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி, ஃபமின்ஹும் மன் கவா நஹ்பா, தங்களுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றியவர்களும் அவர்களில் இருக்கிறார்கள். வமின்ஹும் மை யந்தலிர், சிலர் இருக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க இன்னும் செய்யல, சந்தர்ப்பம் வரும் வரைக்கும் காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த உன்னதமான சமுதாயமாக நபித்தோழர்கள் இருந்திருக்கிறார்கள். சாதாரண விஷயம் கிடையாது. இது எல்லாத்தையும் சாதாரணமாக எடுக்காதீங்க. எங்களோட வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்தா நாங்கள் நிறைவேற்றுவோமா இல்லையான்னு சந்தேகமாக இருக்குதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த காரியத்தை பண்ணுங்க. உங்களோட கையில் இருக்கிற செல்வத்தில் 25% அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக கொடுங்கன்னு சொன்னால் கொடுப்பானா? 25, வெறும் 25%. கோடி கோடியாக சம்பாரித்து வச்சிருக்கிறான் நிறைய பேர். கொடுக்க சொன்னால் கொடுப்பானா? காசை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? உயிர் தான் கேட்டால் வராது, உயிர் கன்ஃபார்மாக வராது. சிலவங்க தயாராக தான் இருக்கிறாங்க, உயிரை கொடுக்கவும் தயார், உடலை கொடுக்கவும் தயார். ஆனால் டவுட்டாக இருக்குது, யாருக்கு கொடுக்குறது, எந்த அமைப்பில் கொடுக்கறது, எவங்களை செய்கிற தியாகம் உண்மையான தியாகம், யார் போலி நாடகம் ஆடுறாங்க, உண்மையாக இஹ்லாஸாக செயல்படக்கூடிய கூட்டம் எது என்ற சர்ச்சை இருப்பதனால் அது ஒரு சோதனை தான். செயற்பாடுகளை அறிஞ்சு ஆய்வு செய்து மக்களை பார்க்காமல் கொள்கையை பார்த்து தியாகம் செய்வதற்கு முன்வர வேண்டும். நபரை பார்க்கக்கூடாது. நம்மள 10 பேருக்கு வெறுப்பு இருக்கலாம், வேறொருத்தர் மேல 10 பேருக்கு வெறுப்பு இருக்கலாம். நபரை பார்த்து இந்த கொள்கையை வெறுப்பதா? கொள்கை என்ன, இதுல சொல்லப்படுகின்ற கருத்து என்ன, வஹியோடு தொடர்பு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதா, அதுக்கு மாற்றமான அமைப்பா என்பதை பார்த்து தியாகம் செய்ய வேண்டும். ஒருவர் இல்லாட்டி இன்னொருவர் நாளை இந்த ஜமாத்தை வழிநடத்துவார்கள். ஆனால் சொல்லக்கூடிய கொள்கையில் மாற்றம் இருக்கிறதா என்பதை பார்த்தால் என்ன செய்யலாம், யாருக்கு நிதியுதவி செய்யணும், யாருக்கு அவங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் என்றது லேசாக முடிவு செய்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் விலக வேண்டும். இதே மாதிரி ஒரு நபித்தோழர், அவர் சுஹைப் இப்னு சினான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இவர் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்துக்கு வந்தார். எப்ப? ஆரம்ப காலகட்டங்களே. இவர் ஒரு அடிமையாக வேற இருந்தார். இவருக்கு சுஹைபுர் ரூமி என்று சொல்லுவாங்க. சுஹைபுர் ரூம் என்று சொன்னா இந்த ரோம் வாசிகள் இருக்கிறாங்களே இத்தாலியில, இவர் ஒரு அடிமையாக இருந்திருக்கிறார். இவர் மக்காவாசி தான், ஆனால் ரோம் நாட்டில் இவர் அடிமையாக மக்கால இருந்ததுனால அவரை ரோம் நாட்டுக்கு கொண்டு போயிட்டு அடிமை சேவகம் செய்ய வச்சு அவரை அடிமையாக நடத்திக்கிறாங்க. ஆனால் ரொம்ப டேலண்ட் உள்ளவர், அவர் உழைக்கக்கூடிய திறமை உள்ளவர், பொருளாதாரத்தை திரட்ட அவருக்கு ரொம்ப டேலண்ட் இருந்ததுனால அவர் உழைச்சையே என்ன செஞ்சாரு, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகிறார். விடுதலையாகி மக்காக்கு வர்றாரு. மக்காக்கு வரும்போது கையில எந்த காசும் இல்லாம, எந்த பணமும் இல்லாம, செல்வாக்கு இல்லாம தான் வர்றாரு. அங்க இருந்து என்ன செய்யறார், திரும்ப வியாபாரத்தில் ஈடுபட்டு தொழில் செஞ்சு அவர் ரொம்ப பெரிய செல்வந்தராக இந்த சுஹைப் இப்னு சினான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் மாறுகிறார். ஆரம்பத்தில் அவர் இருக்கும்போது அவர் ஒரு சாதாரண மனிதராகத்தான் இருந்தார். இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர்கள்ல யார் யார், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், இந்த 4 பேரோட நபிகள் நாயகம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு சும்மா பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறாங்க. குறைஷிகள் அவங்கள தாண்டி போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்டி போகும்போது
அவங்க கேட்குறாங்க, யா முஹம்மத் அரலீ தபி ஹாவுலா, இந்த 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 ஆக்களையா நீங்கள் பொருந்தி கொண்டிருக்கிறீங்க? பிலாலையும் அம்மாரையும் சுஹைபையும் இவங்கள தான் நீங்கள் பொருந்தி கொண்டு இருக்கிறீங்களா? இவங்க தான் உங்களோட கூட்டமா? என்ன கூட்டம் இது? ஏளனமா மட்டம் தட்டி அவங்க வந்து பேசிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு குறைசிகளால் வந்து மட்டம் தட்டப்பட்ட நிலையில் இருந்த ஒரு நபித்தோழராக சுவைப் இப்னு சினான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இருக்கிறார். இதை சொல்லும் போதே அல்லாஹ் குர்ஆன் வசனம் திறக்கிறான், வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் அதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி காலையிலும் மாலையிலும் யார் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ, தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை நபியை நீங்கள் விரட்டி விட வேண்டாம். அவன் கண்டதையும் சொல்லுவான். பார்க்கறதுக்கு இது தாழ்ந்த கூட்டமா தெரியும், அல்லாஹ்விடத்தில் இவர்களுக்கு தரஜா இருக்குது. அவன் எதையும் பேசலாம், வசதி அந்தஸ்தை அறிமுகத்தை வச்சு அவன் மக்களை எடை போடலாம். நீங்க அப்படி எடை போட்டுறாதீங்க, அவங்கள துரத்திராதீங்க, அவங்கள பக்கத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அல்லாஹ் தாலா கட்டளை இடுறான். இந்த சுவைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் போறாங்க. எல்லாரும் ஹிஜ்ரத் போயிட்டாங்க, இவரும் ஹிஜ்ரத் போறாங்க. யாருக்கும் சொல்லிட்டுலாம் பயந்தெல்லாம் போகல, சாதாரணமாக போறாங்க ஹிஜ்ரத்துக்கு. அவர் திரட்டின செல்வங்கள் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு அவர் ஹிஜ்ரத் போறாரு. குறைசிகளுக்கு வந்து செய்தி வருது, உடனே வந்து துரத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் அடங்கிய நபர்கள் அடங்கிய ஒரு குழு இவரை வந்து துரத்தி கொண்டு போகுது. எதுக்கு? சுவைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போர் செய்வதை தடுப்பதற்கு, ஹிஜ்ரத் செய்வதை தடுப்பதற்காக வர்றாங்க. இவர் திரும்பி பார்க்குறார், பார்த்தா ஒரு 30-40 பேர். என்ன செய்வாங்க? நம்ம ஆக்களாக இருந்தா இல்லை சும்மா தான் இந்த பக்கத்துக்கு கொஞ்சம் எட்டி பார்க்க வந்தேன், என்னென்ன நடக்குதோ தெரியா, ரோட்டெல்லாம் சரியாகிக்குதா, பாதைகள் சரியாக அமைஞ்சிக்குதா, பார்த்து போகிறதுக்கு வந்துடுவாங்க. இவர் திரும்புறார். திரும்பி, யா மாஷர குவைஸ், குறை சமுதாயமே, என்ன என்ன ஃபாலோ பண்றீங்க? லக்கது அலிம்தும் அன்னி மின் அர்மாக்கும் ரஜுலன், நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அம்பு ஏய்றதுல என்ன மிஞ்ச கூடிய ஒருத்தவங்க கிட்ட இருக்கிறானா அப்படி கேட்குறாங்க. நான் அம்பு ஏஞ்சா ஒன்று கூட மீயாது, கீழே விழாது, எல்லாம் அவனோட உடலை தான் என்ன செய்யும், தாக்கும். அவ்வளோ ஒரு கெத்தவருக்கு. அவர் வந்து ரொம்ப நல்ல சண்டை பிடிக்கக்கூடிய அந்த திறமை உள்ளவராக இருக்கிறாரு. அம்பு எய்வதில் தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறார். என்ன பின்தொடர்ந்தா வழியா வந்து திரும்ப வந்துருவோம்னு நினைச்சீங்களா? அம்பு ஏஞ்சா உங்களில் யாரு திறமசாலி என்றது உங்களுக்கே தெரியும் சொல்றாரு. சொல்லிட்டு அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. என்னுடைய அம்புகளை வந்து நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். களத்தில் நின்றா நான் வாளை உருவினால் அது வீணா போகாது என்பது உங்களுக்கு தெரியும். எதற்காக துரத்துகிறீர்கள்? அப்ப அவங்க கேட்கிறாங்க, சரி சண்டை பிடிக்கலாம் வரல, அவங்கட என்ன இப்ப ஒரு சண்டியர் வந்தா, தைரியசாலி வந்தா வேற மாதிரி பேச்சு போடுவானு. பலவீனப்பட்டுட்டோம் என்றா கையை ஓங்கிடுவாங்க. பலவீனப்பட்டுற கூடாது. பலவீனமான வார்த்தை போச்சுன்னு வைங்க, சிறுபான்மையா இருக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், அப்படி இப்படி போனா அடிச்சுடுவாங்க. கொஞ்சம் நிக்கணும், கட்சா நிக்கணும். இவரும் சிறுபான்மை தானே, சுவைப் தனியாக தான் நிற்கிறாரு. பெரும்பான்மையாக வந்து அடிக்க போறாங்க. ஆனால் சிறுபான்மை வந்து வளைஞ்சு கொடுத்துச்சா? வளைஞ்சு கொடுக்கல, தைரியமா களத்தில் நிற்கிது. நிற்கும் போது அவங்க பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. அப்படி நின்றா, சரிக்கு சமமா நின்றா வேற வேற பேச்சுவார்த்தைகள் வரும். என்ன கேட்குறாங்க தெரியுமா? கேட்குறாங்க, அத்தைத்தனா சொலூக்கன் ஹக்கீரன், சுவைபே எங்க கிட்ட வரும்போது இழிந்தவராக வறுமையில் உள்ளவராக வந்தீர். சும்மா அசப்த பைன அல்ஹுரினா அல்மால், பிறகு எங்க கிட்ட ரொம்ப அதிகமான செல்வத்தை நீ திரட்டி விட்டீர். வரும்போது ஓட்டாண்டியா வந்து, இழிந்தவராக வந்து, ரொம்ப சமுதாயத்தில் மட்டம் தட்டப்பட்ட நிலையில வந்து உண்ட திறமையால செல்வத்தை சம்பாதித்து விட்டாய். பலகுத்த அல்லதி பலகுத்த, அடைய வேண்டிய அனைத்தையும் அடைந்து விட்டாய். அவட்ட திறமை அது, பிசினஸ். அவருக்கு பிசினஸ்ல டேலண்ட் இருந்துச்சு, அடைஞ்சிட்டாரு. சும்மா துரீது அந்த ஹுருஜ அந்த மாலுக்க, இப்ப எங்கட ஊருக்கு வந்து சம்பாதிச்சுட்டு நீ சம்பாதிச்ச சொத்தோட போகலாம் என்று பார்க்கிறியா? தனியா வெறுங்கையோட தானே ஊருக்கு வந்தாய், இப்ப வந்தான் பார்த்தாங்க அதை பேசுறாங்க. விளங்குதா? இப்ப அந்த பேச்சு வருது. வந்து எங்க கிட்டே சம்பாதித்தியா இல்லையா? இப்ப நம்ம வர்த்தகங்களுக்கு அடிக்கிறாங்களே, வர்த்தக தலங்களுக்கு தீ வைக்கிறான், கொளுத்துறான். எதுக்கு? இது இந்த மென்டாலிட்டி காஃபிர்களுக்கு இருக்கும். பொருளாதாரத்தை சிதைச்சு விடணும், பொருளாதாரத்தை இல்லாமல் ஆக்கிடணும், அடைஞ்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மாக்கள் இன்சூரன்ஸை போட்டு வச்சு அதுலேயும் ஒன்றும் செய்ய முடியாம போகும். இன்சூரன்ஸ் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் தான் ஹராம். லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, அதில் தான் வட்டி இருக்குது. இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ், வெஹிக்கல் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி அனர்த்தங்கள் நேரத்தில் நாங்கள் போடுற இன்சூரன்ஸ் காப்புறுதிகள் எதுவுமே மார்க்கத்தில் வட்டியோ சூதாட்டமோ எதுவுமே இல்லாதது. தாராளமாக போடலாம். ஆனால் இதை வச்சு தான் அவங்க எங்களை பலவீனப்படுத்த வருவான். அது இன்சூரன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 90% கிளைம் பண்ண கிடைச்சா அவங்க பார்ப்பாங்க, இவங்களை விட்டா இன்சூரன்ஸ் கம்பெனியில் உள்ளதெல்லாம் இவங்களே எடுத்துருவாங்க, அதனால தீ வைக்க கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. சரி அதை விடுங்க.
அவங்க வந்து இப்போ சொத்தை கேட்குறாங்க. சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர் கேட்குறாரு, இவங்க சொல்றாங்க, வல்லாஹி லா யகூனு தாலிக, நீங்க போறதா இருந்தா உங்களோட சொத்தை எடுத்துக்கொண்டெல்லாம் போக விட மாட்டோம். அப்படி இயலாது. வந்தீங்க வெறுங்கையோட, போறேன்டா வெறுங்கையோட போங்க. இப்போ சோதனை பாருங்க, சோதனையா இல்லையா இது? இப்போ சம்பாதிச்ச சொத்தை நினைச்சு மக்கால இருக்கிறதா, அல்லது அல்லாஹ்வுடைய திருப்தி மறுமை சொர்க்கம் என்று நினைச்சு மதீனாக்கு போறதா? மிகப்பெரிய ஒரு சோதனை. பிசினஸ் மேன் தானே அவரு, பிசினஸ் மேன் கிட்ட இந்த சோதனை வரும். செல்வத்தில் சோதனை அவங்க அஞ்சிருவாங்க, ஏதாவது பொருளாதாரத்தில் கையை வச்சா யோசிச்சிருவாங்க. அப்போ இந்த யோசனை வருது. அப்போ அவங்க கேட்குறாரு, இன்ஜால்து, அவர் கேட்குறாரு, இன்ஜால்துலக்கும் மாலி, நான் உங்களுக்கு என்னுடைய சொத்தை தந்து விட்டால், அம்மு ஹல்லூன அந்தும் சபீலி, என்ற பாதையில் எனக்கு போடுவீங்களா? அப்படி கேட்குறாரு. சொத்து தானே கேட்குறீங்க, சொத்து தானே கேட்குறீங்க, தந்துட்டா என்ன அனுப்பிடுவீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, அதுல என்ன பேச்சுக்குது, இதில் என்ன சந்தேகம், தாராளமா அனுப்பிடுவோம், சொத்தை வச்சுட்டு போங்க. டெஸ்ட் அவங்களுக்கு வேலை சொத்து எடுக்கிறது இல்லை, குறைசிகள் கிட்ட இல்லாத சொத்தா, சொத்து இருந்துச்சு, இதை வச்சு இவரை தடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவர் சொல்றாரு, தந்துட்டு போறேன், என்ன இருக்குது? அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. தந்துட்டு போறதா, சொத்தை விட்டுட்டு போறதா, எடுத்து கூட சொத்தண்டு அவர் போறாரு. உட சொத்து நீயும், அல்மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தி துனியா, பிள்ளைகளும் செல்வங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய கவர்ச்சியான பொருட்கள், வல் பாக்கியாத்து சாலிஹாத், நிரந்தரமாக இருக்கக்கூடிய நல்லமல்கள் இருக்கிறதே, தியாகங்கள் இருக்கிறதே, கஷ்டங்கள் இருக்கிறதே, அல்லாஹ்வின் பாதையில் செய்யக்கூடிய, அதான் நிலைத்து நிற்கக்கூடியது, மறுமையில் கிடைக்கக்கூடியது. அவர் சொத்தை விட்டுட்டு போறாரு. செய்தி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி மூலம் அறிவிக்கப்படுது. இப்படி ஒரு மனிதர் வாராரு, அவர் தன்னுடைய சொத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்துவிட்டு கொள்கைக்காக வேண்டி வெறுங்கையோடு வந்து கொண்டிருக்கிறார். அந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சேருது. இவரை பத்தி ரசூலா வந்து சொல்றாங்க, ஒரு மனிதர் வர்றாராம், தியாகம் செஞ்சு வர்றாருன்னு சொன்னோன்னே உமர் இப்னு கத்தாப் எல்லாம் ஓடி போயிட்டு அவரை போயிட்டு பார்க்குறாங்க. அவரை வரவேற்கிறதுக்காக மதீனா வாசல்ல போயிட்டு நிற்கிறாரு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு தியாகியா எங்கள்ல இருந்திருக்கிறாரா, அவர் யாரு அப்படி என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை வரவேற்பதற்காக பார்த்து கொண்டிருந்தா சுஹைப் இப்னு சினான் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்தோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரபி அல் பைஉ அபா யஹ்யா, அபு யஹ்யாவே எப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தை செய்திருக்கிறீர்கள் தெரியுமா? லேசுப்பட்ட வியாபாரமா, ரொம்ப லாபகரமான வியாபாரத்தை செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய சொத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்து வெறுங்கையோடு வந்தீர்களே, இது போல லாபகரமான வியாபாரத்தை இந்த உலகத்தில் செய்யக்கூடிய யாரும் இல்லை. உங்களுடைய வியாபாரத்திலும் இப்படி ஒரு லாபம் கிடைத்திருக்காது. நீங்க செஞ்ச வேலை இவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? சொல்லிட்டு குர்ஆன் வசனம் ஒன்று இவருடைய விஷயத்தை அருளப்படுது. அதை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. வமினன் நாசி மை யஸ்தரி நஃப்ஸஹு இப்திஆக மர்லாத்தில்லா, மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி தன்னுடைய சொத்தையே, தன்னுடைய முழு செல்வத்தையே, தன்னுடைய முழு உயிரையுமே அர்ப்பணம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு ரഊஃபுன் பில் இபாத், அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது அன்புடையவனாக இருக்கிறான். நீ இப்படி அல்லாஹ்வை நேசித்து உன்னுடைய சொத்தை தியாகம் செய்து வந்தால், உன்னையே அல்லாஹ்வுக்காக வேண்டி நீ அர்ப்பணித்தால், உனக்கு மேல் அன்புடையவன்டா, நான் தருவேன் உனக்கு சொத்து, நான் தருவேன் உனக்கு செல்வம், விலை மதிக்க முடியாத சொத்தையும் செல்வத்தையும் நான் தருவேன் என்று அல்லாஹ்வே பாராட்டி குர்ஆன்ல பேசப்பட்டவர்ல இரண்டாவது ஆள் இவர். முதல்ல அனஸ் இப்னு நலிர், இரண்டாவது இவர். எவ்வளவு பெரிய தியாகம் என்று பாருங்க. இந்த மார்க்கத்துக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க. நல்லமல்களை எப்படி முந்திக்கணும், இது நல்லமல் தான், இது நல்லமல் என்று விளங்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி சில நபித்தோழர்கள் இபாதத் என்று கருதக்கூடிய நல்லமல்களில் கூட மிகவும் கவனம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் தாலா பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு விதித்த கடமை என்னன்னா, நாங்கள் வந்து பள்ளிவாசலுக்கு ஜமாத்துக்கு வரணும். ஜமாத்துக்கு வரும்போது நாங்கள் நடந்து வந்தால் இந்த நடக்கின்ற செய்யும் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் தாலா கூலி வழங்குவான், அது இபாதத்தாக மாறிவிடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு மனிதர் அவர் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து தினசரி என்ன செய்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு அவர் நடந்து வரக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, யா ஃபுலான், ஏ மனிதரே, லவ் அன்னக இஸ்தரைத்த ஹிமாரன், நீங்க ஒரு கழுதையை வாங்கினா அது உங்களுக்கு யகீக மினர் ரம்வாயி வ யகீக மின் ஹவாமின், நீங்க வந்து ஒரு கழுதையை வாங்கினா மிகவும் இருள் நிறைந்திருக்கக்கூடிய நேரத்திலும்
வெயில் படர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலும் உங்களுக்கு பயணம் செய்வதற்கு லேசாக இருக்குமே. ஒரு கழுதையை வாங்கி கொண்டா என்ன, உண்மையிலே வாகனமாக ஒரு கழுதையை வாங்க சொல்றாங்க. அப்ப இவர் சொல்றாரு, வல்லாஹி மா உஹிப்பு அன்ன பைத்தி முத்தன்னபுன் பி பைத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் என்னுடைய வீடு இருப்பதை நான் விரும்பவில்லை. அவர் சொல்றார், ஏன் தெரியுமா? ஃபஹமல்து பிஹி ஹிம்லன் ஹத்தா ஹத்தைது நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இல்லாம தூரத்தில் இருந்து நான் என்னை சுமந்து கொண்டு நான் இந்த வீட்டை நோக்கி வந்தா, பள்ளியை நோக்கி வந்தா, நான் வைக்கின்ற ஒவ்வொரு காலடிக்கும் எனக்கு நன்மை கிடைக்கும், அது வணக்கம் என்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம். அந்த நன்மையை அடைந்து கொள்வதற்காகவே நான் நடந்து வருகிறேன் என்று சொல்லி அந்த நபித்தோழர் சொன்னதை பார்க்கிறோம். பக்கத்தில் பள்ளியை வச்சாலும் தொலை வர மாட்டான். பக்கத்தில் இபாதத் செய்யறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தாலும் மக்கள் சேர மாட்டாங்க. மக்கள் எப்படி எதிர்பார்க்கிறாங்க? பள்ளி அவங்களோட பக்கத்துக்கு போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடாது, தூரமாக இருந்தாலும் நாங்கள் பள்ளியை நெருங்கி வருவோம் என்று யார் எதிர்பார்க்குறாங்க? நபித்தோழர்கள் எதிர்பார்த்துருக்கிறத பார்க்குறோம். அமல் இபாதத்தில் இப்படிதான். ஆர்வம் ஒன்றிலையும் விடலை, எதிலையும் விடலை. சொத்தை செலவழிப்பதாக இருந்தாலும் சரி, இபாதத் திக்ர் செய்வதாக இருந்தாலும் சரி, இறைவனை வணங்குவதாக இருந்தாலும் சரி, சுஜூத் செய்வதாக இருந்தாலும் சரி, போர்க்களத்திலே ஷஹீதாகுவதாக இருந்தாலும் சரி, அனைத்து காரியங்களிலும் தங்களை முற்படுத்திக் கொள்வதற்கு நபித்தோழர்கள் தவறியதே கிடையாது. அந்த அளவுக்கு பெரும் தியாகம் செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ஜி செய்யறதுக்காக வர்றாங்க. மாதவிடாய் ஏற்படுது. மாதவிடாய் ஏற்பட்டோடனே என்ன செய்யறாங்க? கவலைப்படுறாங்க, அழுகுறாங்க. ஏன் எனக்கு ஹஜ்ஜி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருச்சு, எனக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செய்ய கிடைக்கலையேன்னு சொல்லி கவலைப்படுறாங்க. நம்ம மக்கள் என்ன செய்யறாங்கண்டா, ஹஜ்ஜிக்கோ உம்ராக்கு போகிற நேரத்தில் இந்த அசுத்தம் ஏற்படாமல் இருப்பதற்காக ஒரு டேப்லெட்டை பயன்படுத்துகிறாங்க இல்லையா? மாதவிடாய் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பெண்கள் சில டேப்லெட்டுகளை பயன்படுத்துறதை பார்க்குறோம். இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்குது. அப்படியெல்லாம் செய்யலாது. அல்லாஹ்வுடைய இயற்கையை எந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்ய முடியாது? மாற்றி அமைக்க முடியாது. அந்த சர்க்குலேஷனை நீங்கள் கொடுத்துடணும். இப்படி நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக தடுத்தீங்கன்னா அது உங்களோட உடலுக்கு கேடு விளைவிக்கும். உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் மார்க்கத்தில் செய்ய முடியாது. இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டுச்சா நீயத்துக்கு கூலி, இன்னமல்ல அமாலு பின்னியா, கூலி அல்லாஹ் தஆலா நீயத்துக்கு தான் தர்றான். செயல்பாடுகள் எல்லாம் நீயத்தை பொறுத்து தான் அமையும். உங்களுக்கு நல்ல நீயத்து இஹ்லாஸா இருக்குதா, அல்லாஹ் தந்துருவான், முழுமையான நன்மையை தந்துருவான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு ஹஜ்ஜி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதில்லை. கிடைக்காத போது அவங்க அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்ன ஹாதா அம்ருன் கத்தபஹுல்லாஹு அலா பனாத்தி ஆதம், அல்லாஹ் தஆலா இந்த நிலைமையை ஆதமுடைய பெண் மக்கள் மீது ஏற்படுத்தி இருக்கிறான். அதனால ஃபக்லி மா யக்லில் ஹாஜ் கைர அல்லாஹ் யதூஃபி பில் பைத்தி, நீ தவாஃப் செய்யறதை தவிர மற்ற காரியங்களை ஹஜ்ஜி செய்யறதுல செய்து கொள் அப்படின்னு சொல்றாங்க. தவாஃப் செய்யறதை தவிர மற்ற காரியங்களை செஞ்சு கொண்டா பள்ளிவாசலை போயிட்டு தொழ முடியாது. அசுத்தமான நிலையில் தொழுவதற்கும் தடை இருக்குது. அந்த தொழுகையை செய்யாம, தொழுகை அல்லாத மற்ற காரியங்கள் இருக்குமே, சாயி செய்யலாம், மற்ற காரியங்கள், அவற்றை நிறைவேற்றுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அரஃபால தங்குறது, முஸ்தலிஃபால போறது, இந்த மாதிரி காரியங்கள் செய்யலாம். அவங்க அசுத்தமான நிலையில் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட சில காரியங்கள் இருக்கும். அந்த காரியங்கள் செய்யாமல் என்ன செஞ்சிடலாம்? ஹஜ்ஜி செஞ்ச அந்த நன்மை கிடைச்சிரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கவலைப்பட்டாங்க. நன்மை செய்வதற்கு வாய்ப்பில்லையே என்று கவலைப்பட்டார்கள். வாய்ப்பில்லையே என்று கவலைப்படுகிறோமா? சந்தர்ப்பம் அல்லாஹ் தரல என்று சொல்லி நாங்கள் கவலைப்படக்கூடியவங்களா இருக்கிறோமா? இல்லை. கொஞ்சம் பரிசோதனை செய்யுங்க, மீள் பரிசீலனை செய்யுங்க. எங்களோட வாழ்க்கை நபித்தோழர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் நாங்கள் எந்த இடத்தில் இருக்கிறோம்? தியாகத்திலையும் அமல் செய்வதிலையும் அனைத்திலும் எங்களுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் மீளாய்வு செய்து எங்களுடைய வாழ்க்கையையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் பயிற்றுவிக்கப்பட்ட அந்த நபித்தோழர்களுடைய உன்னதமான தியாக வாழ்க்கைக்கு ஒத்ததாக நாங்கள் ஆக்கிக்கொண்டு அமல் செய்வதில் நாங்களும் ஆர்வமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ்.